எல்லாருக்கும் வணக்கம். 2026 ஐபிஎல் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்ப 2026 T20 வேர்ல்டு கப்புக்கான இந்தியாவுடைய ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த மாதிரியே பிசிசிஐ சில முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டு முக்கியமான ஷாக்கிங்கான முடிவு என்னன்னா, ஒன்னு சுப்மன் கில்ல டீம் விட்டு தூக்குனது, இன்னொன்னு இஷான் கிஷன் மறுபடியும் இந்தியன் ஸ்குவாட்குள்ள வந்தது. சரி, நாம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த சுப்மன் கில் வெர்சஸ் அஜித் அகர்கர் அதை பத்தி பார்த்துடலாம். ஏன்னா அகர்கர் பிசிசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பல முடிவுகள் எடுக்கிறாரு. ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் டெஸ்ட் ஃபார்மட்ல இருந்து தூக்குனது வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தது. இதுல நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, சில விஷயங்கள் ஆகல. இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு, அதுதான் சுப்மன் கில்ல டீம் விட்டு தூக்குனது. இது ஏன் இந்த அளவுக்கு பெரிய மேட்டர் ஆயிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சுப்மன் கில்ல 3 ஃபார்மட்டுக்கான கேப்டன் அப்படின்னு பிரஸ் மீட்லயே அவர் சொல்றாரு. யாரு? அஜித் அகர்கர். அப்போ எல்லாருமே ஷாக் ஆனாங்க. பிரஸ் மீட்ல ஒரு சீஃப் செலக்டர் இப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்றாங்க, பிசிசி அப்படிதான் இருந்தது. ஆனா சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்போ டக்குன்னு சுப்மன் கில்ல தூக்கிட்டாங்க. அவர் தான் டீமுடைய வைஸ் கேப்டன். அதாவது இப்போ T20 ஃபார்மட்டுடைய வைஸ் கேப்டனா இருந்த ஒரு ஆளை இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி தூக்குனது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். ஆனா இதுக்கான ஒரு காரணம் இருக்கு. சமீபத்திய T20 ஃபார்ம் 2025 பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்லுக்கு சரியா அமையல. ஸ்ட்ரைக் ரேட், ஆவரேஜ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் இருந்தது. அதன் காரணமா தான் சுப்மன் கில்ல இந்த டீம் விட்டு தூக்குனது. விஷயம் என்னன்னா, சுப்மன் கில்லை தாண்டி ஓப்பனிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் T20 ஃபார்மட்ல இருக்காங்க. அதாவது T20 ஃபார்மட்டே இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் கேம் மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அட்டாக்கிங் கேம் மாதிரிலாம் இல்லை, அட்டாக்கிங் கேம் தான். அது ஸ்டார்டிங்லேருந்து அடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபுல் ஃபோர்ஸ் வந்து பவர் பிளேலே பண்ணணும். அதன் காரணமாக தான் அந்த அக்ரெசிவ் ஸ்டார்ட் வேணுன்றதுக்காக தான் சுப்மன் கில்லை தாண்டி இப்போ யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதன் காரணமாக இப்போ அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் எல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது இந்தியன் டீமுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ சஞ்சு வெர்சஸ் சுப்மன் கில் இந்த ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது ஆஸ் ஓப்பனரா சமீபத்திய ஃபார்ம் பற்றி பார்க்கும்போது சுப்மன் கில்லை தாண்டி சஞ்சு தான் உயர்ந்து நிற்கிறாரு. அதனால தான் இப்போ அவரை ஓப்பனரா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் அகர்கரும் சுப்மன் கில்லுடைய பேட்டிங் பற்றிலாம் பேசியிருக்காரு. எங்களுக்கு வந்து ஒரு ரெலண்ட்லெஸ் ஸ்டார்டிங் வேணும், அதாவது ஒரு அக்ரெசிவான ஓப்பனிங் இருந்தால் மட்டுமே இந்த T20 காம்படிஷனில் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக தான் அகர்கர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சுப்மன் கில்லுடைய எக்ஸ்க்ளூஷன் பற்றி, எங்களுக்கு டீம் காம்பினேஷன் முக்கியம். சுப்மன் கில் ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம், ஒரு டீம் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு, அந்த டீம் காம்பினேஷன்லேயே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி பார்க்கும்போது சுப்மன் கில் இந்த ODI ஃபார்மட் அப்புறமா டெஸ்ட் ஃபார்மட்ல நல்லா விளையாடுறாரு. ஆனால் சமீபத்திய T20 ஃபார்ம்ன்றது கேள்விக்குறி தான். அதன் காரணமாக தான் அவரை தூக்கிட்டாங்க. ஆனால் விஷயம் ஏன் இந்த அளவுக்கு போகுதுன்னா, 3 ஃபார்மட்டுக்கான பிளேயர்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை தூக்குனது தான் இப்போ மேட்டரா இருக்கு. இதில் அடுத்தது வருது சஞ்சு சாம்சன் வெர்சஸ் ஜிதேஷ் சர்மா. இது கொஞ்சம் குழப்பமான காம்பினேஷன் தான். ஆனால் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரெண்டு பேருமே நல்லா தான் விளையாடுறாங்க. ஆனால் டீமுக்கு எது தேவையோ அது இப்போ சஞ்சுவுக்கே டிக்கான மாதிரி இருக்கு. இப்போ எங்க குழப்பம் நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா சஞ்சுடைய கம்ஃபர்டபுள் பொசிஷன்ன்றது ஓப்பனிங் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டவுன். ஆனால் இதுக்கு முன்னாடி T20 ஃபார்மட்டோடைய அந்த டீம்ல சுப்மன் கில் இருந்தார்ல, சுப்மன் கில் இருக்கிற காரணத்தால அவர் ஓப்பனிங் இறங்கிடுறாரு. இப்போ சஞ்சுக்கு இடம் கிடைக்கல. அதன் காரணமா இவ்வளவு நாட்களா சில மேட்சஸ்ல அவரு டீமுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 கூட வந்து அடிக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல ஒரு பேக்கப் வேணுன்றதுக்காக தான் ஜிதேஷ் சர்மாவை டீமுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்போ சுப்மன் கில்லே டீம் விட்டு தூக்குனதுக்கு அப்புறமா ஜிதேஷ் சர்மாவுக்கு வேலையே இல்லை இந்த டீம் காம்பினேஷன்ல. அதன் காரணமாக தான் எதுவுமே தப்பு செய்த ஜிதேஷ் சர்மாவையும் டீம் விட்டு தூக்கிட்டாங்க. இதில் அடுத்ததாக வருது இஷான் கிஷனுடைய இன்டர்நேஷனல் கம்பேக். ஒரு வருஷம் கழிச்சு வராரு. இதுக்கு முன்னாடி இந்த பிசிசிஐக்கும் இஷான் கிஷன் பிளஸ் ஸ்ரேயாஸ்க்குலாம் பிரச்சனை இருந்தது, நமக்கே தெரியும். அது நிறையா பஞ்சாயத்துலாம் போச்சு. இப்போ மறுபடியும் டொமஸ்டிக் லெவலில் அவர் ப்ரூவ் பண்ணி உள்ளே வந்திருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா சையத் முஷாக் அலி டோர்னமெண்ட்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் மோஸ்ட்ல இருந்தது. ஏன்னா இப்ப நடந்து முடிஞ்ச இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு 517 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 197 கிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா கேப்டனா இருந்து கப் வரை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மரை விடவே கூடாதுன்னு இஷான் கிஷனை மறுபடியும் டீமுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கன்ஃபார்மா சஞ்சு சாம்சனுக்கு இவர் பேக்கப்பா இருப்பாரு. இதுல அடுத்ததா வருது ரிங்கு சிங் ஃபேக்டர். 2024 T20 வேர்ல்டு கப்ல ஒரு ஸ்குவாட்லேயே இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் கூட. அந்த வேர்ல்டு கப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில மேட்சஸ் விளையாடினாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறமா ஏசியா கப்ல ஒரு 2 பால் விளையாடினாரு. ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி காரணமா இவர் உள்ள வந்தாரு.
இப்போ நடந்து முடிஞ்ச இந்த சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்ல அவர் இல்லவே இல்லை. இப்போ மறுபடியும் T20 வேர்ல்டு கப் 2026 உடைய ஸ்குவாட்ல இருக்காரு. இப்போ இதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. கௌதம் கம்பீரோடைய பிளான்ல ரிங்கு சிங் இருக்காரா அப்படின்னு. ஆனா ஸ்குவாட்ல இருக்காரு மட்டும் தெரியுது. இதுல அடுத்தது ஒரு விஷயம், இந்த ஸ்குவாட்ல எந்த ஒரு ரிசர்வ் பிளேயர்ஸும் அறிவிக்கப்படல. இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கால தான் இந்த மேட்சஸ்லாம் நடக்குது. அதனாலே என்னவோ கடைசி டைம்ல கூட அறிவிக்கப்படலாம், சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா இந்த வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு முன்னாடி நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு 5 T20 மேட்சஸ் விளையாட போறாங்க. இதே ஸ்குவாட் தான் அந்த T20 சீரீஸ்ல விளையாடுவாங்க. ஸோ அந்த T20 சீரீஸ் T20 வேர்ல்டு கப்புக்கான ஒரு வார்ம் அப் மேட்சஸா இருக்க போகுது. இதுல வர அடுத்த விஷயம், இந்தியாவுடைய ஸ்பின் அட்டாக் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்திலாம் இருக்காங்க. அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. அது நல்ல மூவ் தான், ஏன்னா அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறமா பேஸ் போலிங்க்கு பும்ரா, ஹர்ஷதீப் சிங்லாம் இருக்காங்க. இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது பேப்பர் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா சில ஷாக்கிங்கான முடிவுகள் நமக்கு சர்ப்ரைஸை கொடுக்குது. ஆமா, நான் இன்னும் ஸ்குவாடே சொல்லல. இந்தியாவோட ஸ்குவாடை பார்த்துடலாமா? இதுல சூரியகுமார் யாதவ் கேப்டனா இருக்க போறாரு. அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனா இருப்பாரு. இவரோட சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷன், சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா, ஜஸ்பிரித் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங் மற்றும் ரிங்கு சிங் இருக்க போறாங்க. சோ இந்த T20 வேர்ல்டு கப் 2026க்கான இந்தியாவுடைய ஸ்குவாட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? BCCI உடைய முடிவு சரியா தவறா? முக்கியமா நீங்க ஏதாவது ஒரு பிளேயர் மனசுல நினைச்சிருப்பீங்களா, இவங்கலாம் ஸ்குவாட்ல இருக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி பிளேயர் இருந்தாங்களா, மிஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாம தொடர்ந்து கிரிக்கெட் சம்பந்தமாகவும் முக்கியமா IPL சம்பந்தமாகவும் பேசிட்டு இருப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.